மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாத நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். விசேஷமாக நாளை தினத்திலே பெண்கள் தின நாளை கொண்டாடிருக்கிற உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. உலக நாளை தினத்திலே மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினத்தை கொண்டாட இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த பூமியிலே பெண்கள் ஆண்களுக்கு கிரீடமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. அல்லேலூயா. வேதம் அப்படிதான் சொல்கிறது இல்லையா? ஆனால் நீங்கள் உண்மையாகவே குடும்பத்திலே முக்கியஸ்தராக இருந்து, குடும்பத்திலே ஆசீர்வாதமாக இருந்து, வியாபார கப்பலை போல இருந்து எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கிற பெண்ணிடம் என்றென்றைக்கும் வாழும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே திருச்சபையின் சார்பாக மனதார உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. ஐயமாருக்கு முடிஞ்ச நாளைக்கு ஒரு டேபிளுக்கு சோதனைமார்கள் வாங்கி கொடுங்க. அல்லேலூயா. அதை நாம் பயன்படுவதாக நாம் வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். யாக்கோபுக்கு என்ன நிருபம் 3ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனோ தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். அல்லேலூயா. தேவ சபையை இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்டு இந்த வேத பகுதியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான காரியத்தை பார்க்கும்போது இங்கு இயேசுவின் சகோதரனாய் இருக்கிறதான யாக்கோபு இந்த வேத பகுதியை மிக நேர்த்தியாக அவர் எழுதியிருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறதான காரியங்களை குறித்து பார்க்கும்போது வேதம் சொல்கிறது இந்த வேத பகுதியிலே அநேகர் என்ன செய்கிறார்களா, தங்கள் வார்த்தையில் தவறி போகிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படிதான் அவர் சொல்ற அநேக விஷயங்களிலே நாம் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண புருஷனோ தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த காலங்களிலே சொல் தவறாத ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருக்க வேண்டும். சிலர் சொல்லுவாங்க, நாக்கு மாறினாலும் மாறும், என்னுடைய வாக்கு மாறாது. உலக தலைவர் சொல்லுவார், அரசு நாங்கள் சொல்லுகிறதை செய்கிறோம், செய்கிறதை சொல்லுகிறோம் என்று சொல்கிறார்கள். சில பேர் சொல்லுவாங்க, தர போனாலும் நான் சொன்னதை செஞ்சு முடிச்சிடுவேன். இப்படி அநேக காரியத்திலே அப்படி வாழ்க்கையிலே நாம் கொடுக்கிற அந்த வாக்குறுதிகளிலே அப்படி வாழ்க்கையை நிறைவேற்றும்படியே நினைக்கிறோம். அநேகர் கொடுக்கிற வாக்குறுதிகளை குறித்து என்ன செய்யறதில்லை, கவலைப்படுவதில்லை. அவர்கள் காற்றிலே பறக்க விடுவதாக இருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். நாம் ஞானஸ்தானம் எடுக்கும் போது ஆண்டவர் சமூகத்தில் நாம் என்ன பண்ணுகிறோம், வாக்கு கொடுக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுக்கும் போது கர்த்தரை அறியாது இருக்கிறவர் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்தாலும், விசுவாசிகள் ஞானஸ்தானம் எடுத்தாலும் கூட அநேக வாக்குகளை ஒரு தண்ணீருக்குள் இறங்குவதற்கு முன்பதாகவோ தண்ணீருக்குள் இறங்கிற பின்போ அல்லது பின்பதாக வலது கை ஐக்கியம் கொடுக்கும் போது அநேக வாக்குறுதிகளை கேட்கிறோம். அநேகர் வாக்கு கொடுக்கிறார்கள், ஆனால் அந்த வாக்குறுதிகளை கைக்கொள்வதில்லை. அல்லேலூயா. திருமண காரியங்களிலே பார்க்கும் போது திருமணம் ஆரம்பம் முதல் கொண்டு முடிகிற வரைக்கும் ஆயிரமார்கள் என்ன செய்கிறாங்க, மணமகளை தனியாய் அநேக வாக்குகளை கேட்கிறார்கள். நாமும் கூட வாக்கு கொடுக்கிறோம். அந்த வாக்குறுதிகளை யாரும் என்ன செய்வதில்லை, கடைபிடிக்கிறதில்லை. குழந்தை பிறந்த பிறகு குழந்தையை பிரதிஷ்டை செய்யப்படியே கொண்டு வருகிறோம். வருகிற போது பெற்றோரை பார்த்து போதகர்கள் அநேக வாக்குறுதிகளை கேட்கிறார்கள், வாக்கு கொடுக்கிறோம். அந்த வாக்குறுதிகளை நாம் என்ன செய்கிறோம், நினையாமல் போய்விடுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறதை பார்க்கும் போது நாம் எல்லாவற்றிலும் தவறுகளா இருக்கிறோம். ஆனால் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்வில் தன் சொல்லிலே உண்மை உள்ளவனா இருந்து சொல் தவறாதவனா இருக்கிற ஒரு மனுஷன் பூரண புருஷனாய் இருக்கிறார். அல்லேலூயா. பூரண புருஷனாய் பூரண ஸ்திரீயாக தேவன் வைக்க வேண்டும் என்று சொன்னால் வாக்குறுதிகளிலே சரியாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னே கர்த்தருடைய ஸ்தலத்திலே ஆண்டவருக்கு முன்னே நாம் என்னெல்லாம் ஆண்டவர் சமூகத்திலே செய்வோம் என்று வாக்கு கொடுக்கிறோமோ அவை எல்லாவற்றிலும் ஜாக்கிரதை உள்ளவராய் இருக்க வேண்டும். ஆண்டவர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்கிறது, அவர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவனை ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஈசாக்கு சொன்னபடியே தேவன் ஆசீர்வதித்தார். அப்படியானால் எந்த மனிதனுக்கெல்லாம், எந்த பரிசுத்தவான்களுக்கெல்லாம், எந்த தெய்வ பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவர் வாக்கு குறைக்கிறாரோ அந்த சொல் தவறாதபடிக்கு
அப்படியே தெய்வம் செய்தார். அல்லேலூயா. உன்னை பெருக பண்ணுவேன்னா பெருக பண்ணினார், உன்னை ஆசீர்வதிப்பேன்னா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உன்னை அடிமைகளை விட்டு புறப்பட பண்ணினேன்னு சொன்னார், ஆண்டவர் புறப்பட பண்ணினார். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார், சொல் தவறாதவராக இருக்கிறார். ஆனால் அவருடைய சமமாய் இருக்கிற நாம் நம்முடைய அநேக விஷயங்களிலே ஆண்டவருக்கு முன்பதாகவும் சரி, உலக காரியத்திலும் சரி, அப்படி வார்த்தைகளை தவறிக்கொண்டே இருக்கிறோம். அதான் எதை சொல்லி வார்த்தை பகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. அப்ப தேவ சமூகத்திலே வாக்கு கொடுக்கும் போது அந்த வாக்குறுதிக்கு ஆண்டவர் கணக்கு கேட்பார், கேட்க மாட்டாரா? நிச்சயமா கேட்பார். நீ தானமா வாக்கு கொடுத்து, நீங்க தானே வாக்கு கொடுத்தீங்க, திருமண நாளிலே, ஞானஸ்தான நாளிலே, குழந்தை பிரசவ நாளிலே, எல்லாவற்றிலும் வாக்கு கொடுத்தாயே, உன் சொல் என்னானது, கடைபிடித்தாயா, ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்டா அநேகருக்கு என்ன கிடையாது. என்ன கேட்டீங்களோ ஏதோ கேட்டீங்க, தலையே ஆட்டணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு இல்லை. அதனால இப்போ கேட்டா இப்படி ஞாபகம், அடுத்த ஞாபகம் கொடுக்க மற்றவங்களை பார்க்கும் போது நம்ம கொடுத்த வாக்குறுதி நமக்கு ஞாபகம், அடுத்த கல்யாணத்துல அமரும் போதுதான் அவங்க சொல்லும் போது நம்ம கொடுத்த வாக்குறுதி நமக்கு ஞாபகம் வருகிறது. எனக்கு அப்படிதான் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்க வேதம் சொல்லுகிறது எல்லா விஷயத்திலும் மனுஷன் தவறி கொண்டிருக்கிறார், எல்லா விஷயத்திலும் மனுஷன் விழுந்து கொண்டிருக்கிறார். ஏன் என்று சொன்னால் நாவில் என்ன இல்லையா? உண்மை இல்லை. அல்லேலூயா. உண்மையை தேவன் எங்க எதிர்பார்க்கிறார்? நாவில் தேவன் உண்மையை எதிர்பார்க்கிறார். உடைய வார்த்தை சரியா இருக்கா அப்படின்னு சொன்னா, சொன்னதன்படியே நடக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கா அப்படின்னு சொன்னா, சொன்னவர்களை கைக்கொள்கிற ஒரு வாழ்க்கை இருக்கா அப்படின்னு சொன்னா, நீ பூரண புருஷனாய் பூரண ஸ்திரியாய் தேவன் மாற்றுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலையில அதெல்லாம் தியானிக்கும்படி வந்திருக்கிறது. இந்த வேதத்துல அநேக பூரண புருஷனாய் பூரண ஸ்திரியாய் இருந்தது கொண்டு அநேகருடைய வாழ்க்கையிலே அவர்கள் வார்த்தை மாறி கடந்து போனதும் உண்டு. அல்லேலூயா. வேதத்திலே வாசித்தவரை சொன்னால் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். முதலாவதாக ஒரு ஸ்திரீ குறித்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் புத்தகத்திலே பார்க்கும்போது 1ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி, எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வேத பகுதி. அன்னாளை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் 11 வாசிங்க. அழுது விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடையாளை மறவாமல் நினைத்தருளே. உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அவன் உயிரோடு சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு கொடுப்பேன், ஒப்பு கொடுப்பேன். அவன் தலைகளில் சவரங்கள் கத்திப்படுவது என்று பொறுத்தனை பண்ணிக் கொண்டார். எங்க அண்ணாவுடைய சமூகத்தை நாம் வாசித்து இருக்கிறோம். அண்ணாவுக்கு தெய்வம் ஏற்ற காலத்திலே அவர் சுகத்திற்கு ஏற்று ஆண்டவர் பதிலை கொடுக்கிறார், ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அண்ணால் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? வேதம் சொல்லுகிறது, அண்ணாளுக்கு தெய்வன் வாக்குத்தத்தம் கொடுக்கவில்லை, ஆனால் அண்ணாள் தேவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அண்ணாளை பார்த்து ஆவணங்களை போல நான் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன், அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயாதிபதியா இருப்பான், தீர்க்கதரிசியா இருப்பான்னு சொல்லி ஆண்டவர் அண்ணாளுக்கு வாக்கு கொடுக்கவில்லை. ஆனால் வேதம் சொல்கிறது ஆண்டவருக்கு அண்ணாள் ஒரு வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவரை என் சிறுமை கண்ணோக்கி பார்த்து எனக்கு நீ ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் சகல நாட்களும் உமக்கு ஊழியம் செய்யும்படியாய் உம்முடைய ஆலயத்தில் தங்கி இருக்கும்படியாக அவனை நான் யாருக்கு என்று கொடுப்பேன்? கர்த்தருக்கு என்று கொடுப்பேன். அல்லேலூயா. ஒருவேளை ஜெபிக்கும் போது எளிதான ஒரு காரியம் தான். ஜெபிக்கும் போது அநேகர் வார்த்தைகளை மாறி இன்னைக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். ஜெபிக்கும் போது அநேக காரியம் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுகிறோம், இதை செஞ்சுதான் அதை செஞ்சுதான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அண்ணாள் இங்கே ஜெபம் பண்ணுகிறார், அவள் இருதயங்கள் உடைக்கப்பட்டதிலே ஜெபம் பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறது அவள் ஜெபித்ததை பார்த்த ஏலி அவள் பிதற்றுகிறாள், அவள் மது அருந்திருக்கிறாள் என்று சொல்லுகிறாள். அண்ணாள் ஜெபம் பண்ணது அண்ணாளுக்கே தெரியுமா என்ற ஒரு சந்தேகம் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அண்ணாள் ஜெபிக்கும் போது இருந்த அந்த வார்த்தையில கடைசி வரைக்கும் வாக்கு மாறாதவளாக இருந்தார். அல்லேலூயா. அதுதான் உண்மையான ஒரு காரியம். ஒரு மனுஷன் சொல் தவறாதவனாய் இருக்கிறான் என்றால் அவன் பூரண புருஷனாய் இருக்கிறான் என்று வேதம் திட்டமாய் சொல்லுவதை பார்க்கிறோம். நாம் எல்லா விஷயம் நாம் தவறி நடக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அண்ணாளுடைய வாழ்க்கையில தேவன் அவருடைய கண்ணீரை பார்த்து தேவன் தன்னுடைய குமாரனை கொடுத்தார். அண்ணாள் ஜெபம் பண்ணுகிறார், தீர்மானத்தோடு ஜெபம் பண்ணுகிறார், அழுகையோடு ஜெபம் பண்ணுகிறார், பொறுத்துரையோடு அண்ணாள் ஜெபம் பண்ணுகிறார், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாங்க. அல்லேலூயா. ஒருவேளை எனக்கு ஒரு பிள்ளையை தாங்க கேட்டு ஒருவேளை ஆண்டவர் ஒரு பெண் பிள்ளையை கொடுத்துட்டு இருந்தா சொன்னா, ஆண்டவரே பெண் பிள்ளையை கொண்டு போய் எங்க சர்ச்சையில விடுறது,
அடுத்த பெண் பிள்ளை கொண்டு போய் சர்ச்சில் பரவடி செய்ய விடுறது, அடுத்தது ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்வது சுயநலம். அல்லேலூயா. ஆனா அண்ணா ஜெபம் பண்ணும்போது ஜெபத்துல ஒரு தெளிவு, ஜெபத்துல ஒரு கருத்து, ஜெபத்துல ஞானமாய் ஜெபிக்கிறவர். அவர் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட தெளிவாய் பேசுகிற ஒரு அனுபவம். வேதம் சொல்லுகிறது, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தார். தலையீற்றெல்லாம் யாருக்கு சொந்தமா இருக்கிறதா? கர்த்தருக்கு சொந்தம். முதல் பிறக்கிற கர்ப்பத்திலிருந்து பிறக்கிறது எல்லாம் யாருக்கு சொந்தம்? ஆண்டவருக்கு சொந்தம். இன்றைக்கும் அதான் ஆண்டவருக்கு சொந்தம். இன்னைக்கு யாரும் கடைபிடிக்கிறது இல்லை. அன்றையோட படையெடுப்பினால் நிறுத்திட்டோம். ஆனா சொல்கிறது, தலையீற்றெல்லாம் கர்த்தருக்கு சொந்தம். அது நெருங்கிற சீவனானாலும் சரி, அது மனுஷனானாலும் சரி, பழுக்கிறதான பழங்களுடைய தானிய வகையிலானாலும் சரி, முதலாவது வருகிற எல்லாம் கர்த்தருக்கு சொந்தம். இப்ப அண்ணால் தெளிவா ஜெபம் பண்ணுகிறாள், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்ததானால். அல்லேலூயா. இந்த ஜெபத்துக்கு யாரு போய் கேட்கல? எல்கானாவை போய் கேட்கறது. அல்லேலூயா. யாரை கேட்டிருக்கணும்? எல்கானாவை போய் கேட்கணும். எங்க நான் ஜெபம் பண்ண போகிறேன் ஒரு பொறுத்தவரை வச்சிருக்கலாம். எல்கானா அறியாமல் அவள் ஜெபம் பண்ணுகிறாள். தேவன் அவளுக்கு ஏற்ற நாளிலே ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். பிள்ளை கொடுத்த பிறகு அடுத்த ஆண்டு வருகிற 21 எல்கானா என்பவள் கர்த்தருக்கு வருஷந்தாலும் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையும் செலுத்தும்படியாக தன் வீட்டர் அனைவரோடு கூட எங்கே போனால் சீரோவாவுக்கு மீண்டும் போகிறார். கர்த்தருக்காக ஆராதனை செய்யும்படியா அண்ணால் எந்த ஸ்தலத்தில் ஜெபம் பண்ணாலும், எங்கே பொருத்தனை பண்ணாலும், எங்கே கண்ணீர் விடுத்தாலோ, எங்கே துக்கமாக குறவாய் காணப்பட்டாலோ, எங்கே பெண்ணாலே நெருக்கப்பட்டாலோ, அதே தேவனுடைய ஆலயத்தில் மீண்டுமாக அண்ணால் பிள்ளையை பெற்ற பின்பு அவர்கள் கடந்து போகிறார்கள். ஆனால் கூட யார் போலையா? அண்ணால் போகவில்லை. அப்படிதான் பைபிள் சொல்லுது இல்லை? அண்ணால் என்ன செய்யவில்லையா? அண்ணால் கூட போகவில்லை. அவன் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்நிதியிலே காணப்படவோ, அங்கே எப்பொழுது இருக்கோ நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று எப்போ சொல்றா? பிள்ளை பிறந்த பிறகு சொல்றா. அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. பிள்ளை பிறந்த பிறகு சொல்கிற போது யார் ஒற்றுக்கொள்ள வேண்டும்? கணவன் ஒற்றுக்கொள்ள வேண்டும். பைபிள் அப்படிதான் சொல்லுது. ஒரு பொருத்தனை பண்ணா அப்படின்னு சொன்னா, ஒரு கணவனுக்கு தெரியாம பண்ணிட்டா அப்படின்னு சொன்னா, ஒரு கணவனுக்கு ஒற்றுக்கொண்டால் அதை செலுத்து என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நீங்க பார்க்கிற அண்ணால் இருதயத்துடைய வேதனையினாலே அவன் ஜெபமணினால் பொருத்தனை பண்ணிட்டால் அடுத்த ஆண்டு வந்து பிள்ளை பிறக்கிறது. அவன் அண்ணால் போகவில்லை. இப்போது புருஷன் அழைக்கிறான். புருஷனுக்கு அவன் கொடுக்கிற பதில் இல்லை. பதில் என்ன? நான் இப்பொழுது வரவில்லை, குழந்தை பால் மறந்த பின்பு நான் கொண்டு போய் விடுகிறேன். அல்லேலூயா. எப்படிப்பட்டதான ஒரு வார்த்தை! குழந்தை பிறந்ததற்கு முன்னே ஒருவிட அப்படிப்பட்ட தீர்மானம் எடுத்திருக்கலாம். ஆனால் பிறந்த பிறகு ஒரு தாயின் உள்ள நிச்சயமாய் மாறும். இத்தனை ஆண்டு காலம் பிள்ளை இல்லாது இருந்திருக்கிறேன். இப்படிதான் ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுத்திருக்கிறார். இப்படிதான் மடிக ஒரு குழந்தை தவழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படிதான் ஒரு குழந்தை நான் அணைத்துக் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை இந்த பிள்ளை வளர்ந்து ஒரு 10 வயதான கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கலாம். இல்ல இந்த பிள்ளை ஒரு வாலிபனாய் மாறின பிறகு இதை நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கலாம். ஒருவேளை கர்த்தருக்கு சுத்தமானால் ஆண்டவருக்கு தேவைன்னா ஆண்டவரை அழைத்துக் கொண்டிருக்க சொல்லி இருக்கலாம். ஆனா அண்ணால் ஆலயத்துல இல்லாத போது எப்படி ஜெபம் பண்ணாலோ அது இருக்கிற போதும் அதே ஜெபம் தான் பண்ணுகிறாள். நான் கொண்டு போய் கர்த்தருக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் தான் எதிர்பார்க்கிறார். தேவ சந்நிதியிலே இருக்கிற விண்ணப்பங்கள், தேவ சந்நிதியில் நாம் எடுக்கிறதான தீர்மானங்கள், தேவ சந்நிதியில் நாம் எடுக்கிறதான பொருத்தனைகள் கர்த்தருக்குரியது. அல்லேலூயா. வாய் திறந்து ஒரு வார்த்தை நாம் பேசுறோம் சொன்னா இது கர்த்தருக்கு செய்கிறேன், கர்த்தருக்கு கொடுக்கிறேன், கர்த்தருக்கு நான் வாக்கு பண்ணுகிறேன் என்று சொல்லுகிற போது வார்த்தை மாறக்கூடாது. அல்லேலூயா. இது மனுஷன் கேட்கிற வார்த்தை அல்ல, பரலோகம் கேட்கிற வார்த்தை. அல்லேலூயா. உனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு, உனக்கும் தேவனுக்கும் உள்ளதான் அந்த உறவிலே நீ எவைகளை பேசுகிறாயோ அவர்களை தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். உன் வார்த்தைகள் மாறக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அண்ணாளுக்கு ஆண்டவர் சொல்ல உன் பிள்ளையை கொண்டு வந்து சர்ச்சில் விட்டுருமான்னு சொல்லல. ஆனா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னாரு, உன் பிள்ளையை கொண்டு போய் மோரியாவை மலையில் எனக்கு என்ன பண்ண பலி செலுத்து என்று சொன்னார். ஆபிரகாம் கொண்டு போனார். ஆனால் அண்ணாளுக்கு ஆண்டவர் சொல்லவில்லை. ஆனால் அண்ணாள் தீர்மானமாய் இருந்து வேதம் சொல்லுகிறது, அந்த நாட்கள் வந்த பிறகு 25 வசனத்திலே அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அப்பொழுது அவள், என் ஆண்டவனே இங்கே மண்டையில் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாக உடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்டு என் விண்ணப்பத்தின்படியே எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்டபடியினால் அவன் உயிரிழக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே கொடுக்கிறேன் என்றான்.
அல்லேலூயா. எப்படிப்பட்டதான ஒரு தீர்மானத்துடைய வாழ்வை குறித்து வேதம் சொல்கிறது. அவள் மறந்து போகவில்லை. நாளுக்கு நாள் இந்த சாமுவேல் எனக்கு சொந்தம் அல்ல, கர்த்தருக்கு சொந்தம். அல்லேலூயா. அந்த நாளுக்கு நாள் அவள் அன்பு கூர்ந்தாலும் அரவணைத்தாலும் கட்டி தழுவினாலும் அவளுக்கு எல்லா விதமான காரியங்களை செய்தாலும் அவளுடைய பார்வை நோக்கமெல்லாம் என்ன? தேவனுடைய ஆலயத்தில் வாக்கு கொடுத்திருக்கு. அந்த சமூகத்திலே என்னுடைய வாழ்க்கையில நிந்தைகளோ அவமானங்களோ வெளிநாள் வந்த நெருக்கத்தின் மத்தியிலே நான் அவர்களுக்காக பொருத்தனை பண்ணி இருக்கிறேன். என் பொருத்தனை நான் மாற்ற விரும்பவில்லை, அதை கர்த்தருக்கே செலுத்துவேன் சொல்லிட்டு நாட்கள் வந்தவுடனே கொண்டு போயிட்டு என்கிட்ட சொன்னார். ஐயா, நீங்க கூட கேட்டீங்களே, நீங்க குளிச்சிருக்கிறியா விழித்திருக்கிறியான்னு கேட்டீங்களே, அந்த ஸ்திரீ நான் தான் வந்திருக்கிறேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்டபடியே கர்த்தரின் விண்ணப்பத்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா. சகல நாட்களும் யாருக்குரியவன்? கர்த்தருக்குரியவனா இருப்பான் என்று சொல்லி நான் பொருத்தனை பண்ணிட்டேன். இதனால கர்த்தரின் சமூகத்திலே கொண்டு வந்து விடுகிறேன். எப்போ தெரியுமா? 2 வயதுக்கு உட்பட்டிருக்கிறதான பால் மறந்த ஒரு குழந்தை. அல்லேலூயா. தேவ சபையை சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு தாயினுடைய உள்ளம். அல்லேலூயா. வேதம் தன் மகனுக்காக குரல் துடித்த எத்தனையோ தாய் வேதத்தை வாசிக்கிறோம். அப்படியானால் உள்ளத்திலும் எத்தனை அன்பு பாசம் எல்லாம் இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன? நாம் வார்த்தை தவறுகிறது போல, அநேக விஷயம் நாம் தவறுகிறது போல என் அண்ணால் ஒரு போது தன் வார்த்தையிலே தவறி போகவில்லை. அவருடைய வார்த்தை தேவனுக்கு முன்னே உண்மையாக இருந்தது. இன்னைக்கு இந்த வேதத்திலே இவள் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை. அண்ணாளுக்கு பிள்ளை இல்லை, ஆண்டவர் கொடுத்தார் என்பதை மாத்திரம் வசனமாயிட்டு இருக்கிறோம். ஆனால் அதை பார்க்கிற மேலான ஒரு காரியம் என்ன? கர்த்தர் கொடுத்ததை திரும்ப கர்த்தருக்கு கொடுக்கும்படியான அது உண்மையான இறுதியான நாளுக்கு இருந்தது. எனக்கு எத்தனை பேர் அப்படி கொடுக்க ஆயத்தமா இருக்கிறோம்? எத்தனை பேருடைய வாழ்க்கையில் எத்தனை தீர்மானங்கள்? வீடு கட்டி கொடுத்து அதை செஞ்சு சொன்ன எத்தனை காரியங்கள்? எல்லா பிள்ளைங்க படிச்சுட்டு செய்ய பொறுத்தல் பண்ண காரியங்கள் எத்தனை காரியங்கள்? ஒருவேளுடைய வாழ்க்கையில் எல்லாம் கற்று செஞ்சுட்டா இதெல்லாம் கொடுத்து சொன்ன எத்தனை காரியங்கள் உண்டு. ஆனால் இங்க எத்தனை பேருடைய வாழ்க்கையில தன் பொறுத்தனைகளை கர்த்தருக்கு முன்பதாக சொல் தவறாமல் நிறைவேற்றிருக்கிறோம். கர்த்தருக்கு அதான் நம்மளுக்கு எதிர்பார்க்கிற காரியம். ஒருவன் சொல் தவறாதவனாய் இருந்தால் பூர்ண புருஷனாய் இருக்கிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பூர்ண புருஷனா இருக்கிறோமா? பூர்ண நிறைந்திருக்கிற புருஷனுக்குரியதான ஸ்திரீயா நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? தேவ சமயத்தை சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில எத்தனை தீர்மானங்கள், ஒவ்வொரு ஜனவரி மாதமும் எத்தனை தீர்மானங்கள் இருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் பிறக்கிற போதும் ஆண்டும் ஒழிக்கிற போதும் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ தீர்மானங்கள். ஆண்டுடைய சமூகத்திலே கடைசி நாட்கள் உபவாசத்தை ஜோமனும் போதெல்லாம் எல்லாம் விசுவாசியர்கள் ஊழியர்கள் இருக்கட்டும் அநேக தீர்மானங்கள் எடுக்கிறோம். கண்ணீரோடு ஜோம் பண்றோம். ஆண்டவரே, இந்த வருஷம் எல்லாம் எங்களை காத்திருக்கிறீரே. அதனால இதெல்லாம் ஒரு வருஷத்துல நான் பண்றேன். விட்டுறதெல்லாம் தனியா சொல்லுவோம், செய்யறதெல்லாம் தனியா சொல்லுவோம். ஆனா விட்டுறதுன்னு சொன்னதையும் விடுறது இல்லை, செய்யறேன்னு சொன்னதையும் இதுதான் இருக்கிறார். சொல் தவறாதவனா இருந்தால் பூரண புருஷனா இருக்கிறார். இன்னைக்கு அநேக நிலைகளை எழுதி கொண்டிருக்கிறோம், அநேக நிலைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சொல்வது மிக ஆண்டவர் சமூகத்தில் ஆனால் கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஸ்திரீயுடைய வாழ்வதான் கற்றுக் கொடுக்கிறது. அவள் சொல் தவறாத ஒரு நிலையை பார்க்கிறது. தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக கேட்டு ஒன்று நான் கர்த்தருக்காக கேட்டு அதை கர்த்தருக்காய் கொடுப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அது எந்த நிலையிலுடைய மனதில் எந்த ஒரு மாற்றமும் வராது என்பதிலே அவள் தெளிவுள்ளவனாக இருந்தாள். கர்த்தருக்கு கொடுப்பதிலிருந்து அவள் பின்வாங்கி போகவே இல்லை. தான் எடுத்த அந்த சொல்லினுடைய வார்த்தை அது பரலோகம் கேட்டிருக்கிற வார்த்தை, அதில் மாறுவதற்கு தன் சிந்தையிலோ தன் இருதயத்திலும் ஒருபோதும் அவள் இடம் கொடுக்கவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலங்களிலே நம்ம யாராவது பார்ப்போம். கிறிஸ்துவ வாழ்க்கையில எத்தனை நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இதை கொடுங்கள் என்று ஆண்டவர் கேட்பதில்லை, இதை தாய் என்று ஆண்டவர் கேட்பதில்லை, இதை செய்ய என்று ஆண்டவர் சொல்வதில்லை. நாம தான் என்ன செய்கிறோம் சொல்லுங்களேன்? நாம தான் தீர்மானம் எடுக்கிறோம். இல்லை, எனக்கு தெரிந்த ஒரு வரைக்கும் தனியாக சொல்லுவாங்க. ஒரு சிஸ்டர் அடிக்கடிக்கு பிள்ளைக்கு வியாதி வரும் போதெல்லாம், தனக்கு பலன் வரும் போதெல்லாம் ஒரு தீர்மானம் எடுத்துருவா. என்ன எடுத்துருவான்னு சொல்ல பார்க்கலாம். என்ன தீர்மானம் எடுப்பீங்க பெண்கள்? பொதுவாக சொல்லுங்களேன். இன்னைக்கு இனிமேல் போட மாட்டான். நிறைய பேருக்கு தீர்மானம் அது வினவில் போட மாட்டேன்னு தீர்மானம் எடுக்குது. அந்த வியாதியோட பெருமைங்கிற பிறகு ஒரு 3 மாசம் அவனை வெறுமையாக பார்க்கலாம், ஒன்றுமே இருக்காது. ஒரு 3 மாசம் கழிச்சு நல்லாயிட்டாங்க, என்ன பண்ணுவோம்? போட்டு கொடுக்குறாங்க.
மறுபடியும் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. சில வருடங்கள் கழித்து, நடுவரையே நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க, நான் இனி போட மாட்டேன். மறுபடியும் என்ன செய்யறாங்க? வெறுமையாய் காணப்பட்ட கதை சுகம் கொடுக்கிறார். மறுபடியும் என்ன செய்யறாங்க? அதை அனைத்து கூட விளையாடுவதற்கு இயேசு விளையாட்டு பையன் கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு யாரோடு விளையாடி கொண்டிருக்கிறோம்? தெய்வமோடு கூட விளையாடி கொண்டிருக்கிறோம். அதான் வேதம் சொல்லுது, அநேகர் தங்கள் வார்த்தையில உண்மை இல்லாமல் போய்விடுகிறோம், தங்கள் வார்த்தையில உத்தமம் இல்லாமல் போய்விடுகிறோம். உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு என்ன வாக்கு கொடுக்கிறோமோ அதே வாக்கு போலதான் தேவனிடத்திலும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வார்த்தையில் உண்மை இல்லாமல் போய்விடுகிறது. எத்தனைய வாழ்க்கையிலே தன்னுடைய பிள்ளைகளை கத்தருக்கென்று வியாதி படுக்கையிலே மரண தருமாயிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் நல்லா படிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யல? கொடுக்கறதே இல்லை. ஒரு தகப்படியா சொன்னார், என் பையனை நான் பாஸ்டர் தான் என் ஒப்பு கொடுத்தேன், ஊழியக்காரன் ஒப்பு கொடுத்தேன். ரொம்ப சீரியஸா மாறிட்டான். ஆனால் அவன் எங்க ஒப்பு கொடுத்துட்டேன்? ஆண்டவர் சொல்லிட்டேன். ஆண்டவர் படைச்சு அவன் உனக்கு தான் சொல்லிட்டேன். அவன் படைச்சு வந்து இன்னைக்கு எம்எஸ்சி முடிச்சுட்டாயா, அதனால ஆண்டவருக்கு என்னால் செய்ய முடியல, உனக்கு அப்படியே சொல்றேன். அவன் என்ன அர்த்தம்? படிக்கலன்னா யாரை கொடுத்துட்டு இருப்பேன்? ஆண்டவர் கொடுத்துட்டு இருப்பேன். அவன் முட்டாளான ஆண்டவர் கொடுத்துட்டு இருப்பேன். ஆனா அவன் அதுக்கப்புறம் நல்லா படிச்சு பெரிய ஆள், அவன் பெரிய கம்பெனிக்கு நல்ல நிலையில இருக்கிறான். அதனால என்னால என்ன பண்ண? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க முடியல, சொத்தை நிறைவேற்ற முடியல. எனக்கு அப்படிப்பட்ட நிலைகள் தான் கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்கிறது. வெறும் மாய்மலமாய் கிறிஸ்துவ சமூகத்திலே அநேக வார்த்தைகளை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொடுத்து கொண்டிருக்கிறது. இருதயத்திற்குள்ளிருந்து அநேக வார்த்தைகளை சொல்லி நாம் வேண்டாத காரியம் எல்லாம் சொல்லிக்கொண்டு ஆண்டவரை ஏமாற்ற நினைச்சிருக்கிறோம். ஆண்டவரை ஏமாற்றல, நம்ம தான் ஏமாந்து போறோம். அல்லேலூயா. என் செய்தியா செய்ய மாட்டேன் என்ன ஆண்டவருக்கு தெளிவா தெரியும். ஆபிரகாம் செய்வானா செய்வானா என்பது ஆண்டவருக்கு தெரிந்ததுனாலதான் ஆபிரகாமை சோதிப்பதற்கு தேவன் இடம் கொடுத்தார். அல்லேலூயா. வேதம் சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். அப்புறம் சொன்ன கீழ்ப்படிவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு ஆண்டவர் நம்பின ஆபிரகாமை அதெல்லாம் மோரிய மலையில போய் அவன் கட்டி அவன் வைக்கிற வரைக்கும் ஆண்டவர் அமைதியா இருந்தான். அவன் கத்திய ஓங்குற போது கத்திய ஓங்கிட்டு அது என்ன செய்ய போகிறான்? அது வழியாய் கொடுக்கிற நேரம் வந்த போது ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே ஆபிரகாமே பிள்ளையாண்டமே கைகளை போடாத. உனக்கு புறப்படும் போது ஆண்டவர் சொல்லல, மலைக்கு போகிற போது ஆண்டவர் சொல்லல, அந்த மலைக்கு ஏறி இருக்கும் போது அவன் கேட்கிறான், எங்கப்பா தகனத்துக்கு எல்லாம் இருக்கிற பலிக்கு ஆடிங்க கேட்கிறானே, அப்பவும் ஆண்டவர் சொல்லவில்லை. அவன் பலிபீடத்தை கட்டினான், அப்போது ஆண்டவர் சொல்லல. விறகு எடுக்கும் போது ஆண்டவர் சொல்லல. எல்லாம் முடித்து ஜீவன் போகிற தடவை சொன்னாரு, நீ பலி கொடுக்காதே என்று. அல்லேலூயா. வாக்கில் உண்மை உள்ள தேவனை ஆராதிக்க தேவ சபை ஆண்டவருக்கு கொடுக்கிற வாக்குத்தத்திலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக ஒரு மனுஷன் ஒருக்கு மனை நான் வைக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். நியாயாதிபதி புத்தகத்திலே நாம் எடுத்துக்கிறோம். நியாயாதிபதி புத்தகம் 11ஆம் அதிகாரத்திலே 1-2 வசனத்தை வாசிக்க. நியாயாதிபதிகள் 11. அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் யிப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீ மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். யெப்தா என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து வேத பகுதியிலே வாசிக்கிறோம். யெப்தா யாருக்கு பிறந்திருக்கிறான்? கிளையாத்தாருக்கு பிறந்திருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. அவன் தாயை குறித்து சொல்லுகிற போது என்னவா? பரஸ்திரியா இருந்தால், வேசியின் பிள்ளையாய் பிறந்திருக்கிறவன். அல்லேலூயா. ஒரு இஸ்ரவேலுடைய இருக்கிற ஒரு மனுஷனுக்கும் ஒரு வேசியா இருக்கிற பரஸ்திரிக்கு அவன் பிறந்திருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அங்கே யெப்தா அங்கே பார்க்கும்போது கிளையாத்துக்கு என்று சொல்லி பார்க்கும்போது அவனுக்கு என்று அநேக பிள்ளைகள் பிறந்த பிறகு இந்த யெப்தாவை என்ன செய்கிறார்களா? நீ வேசியின் குமாரன், பரஸ்திரியின் குமாரன், நீ அந்நிய ஸ்திரீ குமாரன், எங்களோடு வாசம் பண்ண கூடாது என்று சொல்லி யெப்தாவை துரத்தி விட்டார்கள். அல்லேலூயா. இந்த கிளையாத்தில் இருக்கிற ஜனங்கள் அவனை துரத்தி விட்டார்கள். நாட்கள் கடந்து போனது. யெப்தா வளர்கிறான். வளர்ந்த பிறகு வேதம் சொல்கிறது அவன் பராக்கிரமசாலியாய் மாறி போனான். வீணாய் இருக்கிற மனிதர் எல்லாம் யெப்தாவோடு கூட சேர்ந்து கொண்டார்கள். யெப்தாவோடு இணைந்து யுத்தத்திற்கு போய் ஜெயம் பெற்றுக் கொண்டு வந்தார்கள். 4ஆம் வசனம் சொல்கிறது, சில நாளுக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும்படியாய் வந்தார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு ஒரு யுத்தம் உண்டாயிருக்கிறது. யாரோடு கூட யுத்தம் உண்டாயிருக்கிறது என்றால் எங்க அம்மோன் புத்திரரோடு கூட யுத்தம் உண்டாயிருக்கிறது. எதிர்மத்தமாய் யுத்தம் உண்டாயிருக்கிறது சொன்னால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்தின் வழியாய் வருகிற போது அம்மோன் புத்திரருடைய வழியாய் வந்து அந்த
பட்டணங்களை தங்களுக்காக எடுத்துக்கொண்டார்கள். அல்லேலூயா. எத்தனையோ வருஷங்கள் கழித்து இந்த யுத்தத்துடைய செய்தி என்னென்று சொன்னால், எங்களுடைய பட்டணங்களை அன்றைக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே, அந்த பட்டணங்களை மீண்டும் எங்களுக்கு தர வேண்டும் என சொல்லி அம்மோன் புத்திரர்கள் இஸ்ரவேலை நெருக்கபடியாய் யுத்தம் செய்யும்படியாய் பட்டணங்களை பிடித்துக் கொள்ளபடியாய் வருகிற போது இந்த இஸ்ரவேலிலே இருக்கத்தக்கதான தலைவர் இல்லை, நல்ல ஒரு சேனாதிபதி இல்லை, அம்மோன் புத்திரரை முறியடிக்கத்தக்கதான பராக்கிரமசாலி இஸ்ரவேலுக்குள்ளே குறைந்து போயிருக்கிறபடினாலே இந்த இஸ்ரவேலில் இருக்கிற மூப்பர்கள், கிளையாத்தின் மூப்பர்கள் யாரை தேடி போகிறார்களா? எப்தாவை தேடி போகிறார்கள். எப்தா சொல்றான், அன்னைக்கு நான் துரத்தி விட்டுட்டீங்கல்ல, எனக்கு வந்து ஆபத்துன்னு கூப்பிடு. நிறைய ஆட்கள் அப்படிதான் இருக்கும் போது மதிக்க மாட்டோம், கவனிக்க மாட்டோம், துரத்திடுவோம். இல்ல தேவைப்படும் போது என்ன செய்வோம்? வாங்கி எண்ணுவோம். அல்லேலூயா. அதே போல துரத்தி விட்டார்கள். இப்ப கேட்க என்ன துரத்திட்டீங்களே சொல்லும் போது உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். இனி எங்கள் தேசத்துக்கு எங்கள் படைக்கு சேனாதிபதியாய் எங்களுக்கு தலைவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதை நம்பி எப்தா தன்னுடைய படைகளோடு கூட கடந்து வருகிறார். இஸ்ரவேலுக்காக யுத்தம் செய்யும்படியா எப்தா கடந்து வருவதை பார்க்கிறோம். எல்லாம் வந்து எல்லாம் ஆயத்தப்பட்டிருக்கிறாங்க வேளையிலே எப்தா யுத்தத்துக்கு புறப்படுவதற்கு முன்னே ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். 29 வசனத்தில் வாசிக்கிறவர்கள் சொன்னார், அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கிளையாத்தையும் மனாசே நாட்டை கடந்து போய் கிளையாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கிருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாய் போனான். அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி தேவரீர் அம்மோன் புத்திரன் கையில் ஒப்பு கொடுக்கவே ஒப்பு கொடுத்தார். அம்மோன் புத்திரத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்போது என் வீட்டுக்கு வாசற்படியில் இருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு ஒளியாகும் என்றான். வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு தீர்மானத்தோட ஆண்டவருக்கு வாக்கு கேட்கிறார். ஆண்டவர் எத்தனை வாக்கு கேட்கல, நான் செய்ய கொடுத்த எனக்கு என்ன தருவன்னு கேட்கல. அப்படி கேட்கிறவர் நம்முடைய ஆண்டவரும் அல்ல. அல்லேலூயா. அப்படி கேட்கிறவர் மனுஷனாய் இருக்கிறார். ஆனால் ஆண்டவருக்கிடையே ஒரு பொருத்தனை பண்ணுகிறார், ஒரு தீர்மானம் பண்ணுகிறார், ஆண்டவருக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நான் மிஸ்பாவுக்கு போய் அம்மோன் புத்திரரை நான் தீர முறியடித்து இஸ்ரவேல் தேசத்துக்கு நான் ஆர்ப்பரிப்போடு செய்ய துணியோடு கூட ஆரவாரத்தோடு ஆடல் பாடல் சத்தத்தோடு நான் திரும்பி வருகிறதான வேளையிலே என் வீட்டு வாசல்ல எனக்கு முன்னே வருகிறது எதுவாக இருந்தாலோ அவன் கண்ணில் எது முதலில் தெரிகிறதோ அதை நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பொருத்தனை இல்லை என்னுடைய வாழ்க்கை. வீட்டுக்கு நான் வருகிற போது என் வாழ்க்கை எது எனக்கு முன்னே வருது. யுத்தத்துடைய செய்தி ஜெயித்து வருகிற போது வெளியில் சொல்லவில்லை, என் வீட்டு வாசலுக்குள் இருந்து வருகிறவர்கள் எவைகளோ அவன் கர்த்தருக்கு நான் செலுத்துகிறேன் தீர்மானம் பண்ணுகிறான். யுத்த காலம் வருகிறது, யுத்தம் போகிறான். யுத்த காலத்தில் தேவனுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். அவன் புத்திரர்கள் தாழ்த்தப்பட்டார்கள், எப்தாவினால் முழுவதுமாய் முறியடிக்கப்பட்டார்கள். எல்லாரும் எழுந்து போன நிலையிலே எப்தா ஆர்ப்பரிப்போடு கூட தேவ சமூகம் தன் வீட்டுக்கு புறப்பட்டு மகிழ்ச்சியோடு கூட தன் ஜனங்களோடு கூட திரும்பி வந்து கொண்டிருக்கிறான். அவன் வருகிறதான வேதம் 34 வசனத்திலே எப்தா மிஸ்பாவிலிருந்து தன் வீட்டுக்கு வருகிற போது இதோ அவன் குமாரத்தை தம்பர் வாசித்து நடனம் செய்து அவன் எதிர்கொண்டு வந்தாள். அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளை எல்லாமல் அவனுக்கு குமாரன் இல்லை, குமாரத்தை இல்லை. அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, ஐயோ என் மகளை என் மிகவும் மனமணியவும் கலந்து பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது. அல்லேலூயா. அவன் சமூகத்தில் வீட்டு வாசலில் வந்து நிற்கும் போது நம்ம வீட்டுக்குள்ள வராமன்னு சொன்னா நம்ம வீட்டு முன்னாடி யார் நிற்பாங்க? ஒரு வெளியே போயிட்டு வரோம், ரொம்ப தூரம் எடுத்துட்டு வருகிறோம், ஒரு ஜெயம் எடுத்துட்டு வருகிறோம், நம்ம கூட எல்லாம் வரலாம், முன்னாடி நம்ம வீட்டு முன்னாடி யார் வருவாங்க சொல்லுங்களேன்? நம்ம பிள்ளைங்க தான் வீட்டுக்கு முன்னாடி வருவாங்க. சரி, அந்த வீட்டுக்கு முன்னாடி அநேக அந்த ஊர் மக்களே சேர்ந்து வந்தாலும் கூட நம்ம கண்ண முதல்ல யாரை தான் பார்க்கணும்? யாருக்கு சொல்ல பாருங்க, யார் பார்க்கணும்? அம்மா மனைவியை, நம்ம பிள்ளையை, நம்முடைய கணவர் தான் நம்முடைய கண்கள் முதல்ல பார்க்கும். இப்போ எத்தனுடைய கண்கள் அநேக ஜனங்கள் வந்து இருப்பார்கள். அந்த பெண்ணோடு கூட இருக்கிற அநேகருடைய தாதிமார்கள் நடனம் பண்ணி கொண்டு வரவேற்கபடியே வந்திருக்கிறார்கள். அநேகர் அவருடைய ஆர்ப்பரிக்கப்படியே இசைகளை வாசித்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் எப்தாவுடைய கண்கள் மாம்சத்துல வழக்கமாய் பார்க்கிறபடி முதல்ல அவருடைய கண்கள் யாரை பார்க்கிறது? தன் ஒரே குமாரத்தையை பார்க்கிறது. அல்லேலூயா. பார்த்த உடனே அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை பார்க்கிறோம், ஐயோ என் மகளே என்னை கலங்கம் பண்ணி விட்டாய், ஆனாலும் நான் கர்த்தருக்கு கொடுத்த வார்த்தையை மாற்ற முடியாது. இதுதான் உண்மையான வார்த்தை. அவன் கொடுத்தது தவறு வாக்கு. ஒருவேளை அவனுடைய வாழ்க்கை ஏதோ என்று சொல்லுகிற போது
அநேகர் சொல்றாங்க அவன் பலி செலுத்த தவறுதான். ஏன்னா ஆண்டவர் ஒருபோதும் நரபலிகளை தேவன் விரும்புகிறவர் அல்ல. அல்லேலூயா. மனுஷன் உயிரை ஆண்டவர் ஒருபோதும் ஆண்டவர் வேதத்துல ஒருபோதும் அவர் வாங்கினவர் அல்ல. மனுஷனுக்காக ஜீவனை கொடுக்க வந்தவர் தான் இயேசு. அல்லேலூயா. ஆண்டவருடைய வாழ்க்கையின் தீர்மானங்கள் தவறா இருக்கலாம். அவருடைய பார்வையில அவருடைய குமாரத்தை நேசித்தனால் அவருடைய கண்களில் பட்டிருக்கிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு காரியம் என்ன? என் கண்களை முதலில் எவரை நான் பார்க்கிறதோ, என் வீட்டு வாசல் முதலில் எனக்கு எது தெரிகிறதோ அதை நான் கர்த்தருக்கு கொடுப்பேன். இன்னைக்கு இந்த கால விடையில அப்படிப்பட்ட ஒரு இடம் நம்ம வாழ்க்கையில வந்துச்சு அப்படின்னு சொன்னா சரி சிந்திச்சு பாருங்களேன். எத்தாவது போல நம்ம வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை ஆண்டவரே என் வீட்டு வாசல்ல வரும்போது எதற்கு முன்னாடி வந்தோம் அது கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னா என் வீட்டு வாசலோட ஒரு பிள்ளை எதையும் என் வீட்டு வாசல் முன்னாடி அதை கர்த்தருடைய நான் பீகாருக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொன்னா எங்க எத்தனை பேர் ஆயத்தமா இருப்போம்? உடனே கண்ணை மாற்றும். ஐயோ நம்ம அவங்கள பார்க்கல, தெரியாம பார்த்துட்டோம், நம்ம நிறைய அத்தியாவசியம் பார்த்து கொள்ளலாம். இல்லை ஒருவேளை ஆண்டவரே தெரியாம பொருத்தம் பண்ணிட்டேன், என் மகன் வருவானே எனக்கு தெரியாது, என் மகன் வருவானே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சாக்கு போக்க சொல்லுவோம். அவன் சொல்லுகிறான், ஆனாலும் மகளே நான் கர்த்தருக்கு கொடுத்த வார்த்தையை மாற்றி மாட்டேன். ஒருவன் சொல் தவறாக இருந்தால் அவன் பூரண புருஷனாக இருக்கிறான். இந்த காலையில் அமர்ந்து கொண்டிருக்கிறது அப்படி வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முன்னே எத்தனை முறை சொல் தவறி இருக்கிறோம் அல்லது எத்தனை முறை சொன்ன சொல்லை ஆண்டவருக்கு நாம் காப்பாற்றி இருக்கிறோம். இந்த காலவில் தேவன் நான் எதிர்பார்க்கிறார். அண்ணாலை பார்க்கிறோம். அவன் இல்லாத போது ஜோமனினால் ஆண்டவர்களை சாமியில் கொடுத்த போதும் அதே தீர்மானம் அவன் தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு போய் ஏழைக்கு முன்னே விடுகிற வரைக்கும் இவன் எனக்கு சொந்தம் அல்ல, கர்த்தருக்கு சொந்தம். அல்லேலூயா. இவனுடைய வாழ்க்கையில் ஜெயம் பெற்று வருகிறான். போகிற போது ஒரு தீர்மானம் எடுக்கிறான், ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். என் வீட்டு வாசல் எவைகள் வருகிறதோ அதை கர்த்தருக்கு நான் செலுத்துவதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன் ஒரு பொருத்தனையோடு கடந்து போனான். ஆனால் வீட்டுக்கு வந்த பிறகும் தன் தீர்மானத்தை தன் நாவை மாற்றிக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த காலவெளியில தேவ சன்னதி கேட்கிற தேவ சனமே இன்னைக்கு ஆசீர்வாதத்தை கேட்கிறோம். ஆசீர்வாதத்திற்காக அநேக வாக்குகள் நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையை வேதத்தை படிப்பதை சொல்ல வேதத்தை படிப்பது முக்கியமல்ல, வேதத்தின் படி வாழ்வதை தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவனாய் இருப்பது முக்கியமல்ல, கிறிஸ்துவுக்குள் வாழ்வதை தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு வாக்கு பண்ண இரண்டையுமே அவர்கள் நிறைவேற்றி படித்தார்கள். மூன்றாவது ஒரு மனிதன் வாக்குதத்தை நிறைவேற்றாமல் போனதுனாலே ஒரு வாழ்க்கையில் அந்த இழப்பேன் என்பதை சொல்லி நான் குறித்து விடுகிறேன். வாசிக்கலாம். ஆதியாகம புத்தகத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே யாரை குறித்து வாசிக்கிறோம் என்று சொன்னால் வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கும்போது அங்கே யாக்கோபை குறித்து நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு என்ன செய்கிறார் என்று சொன்னால் 33ஆம் அதிகாரத்திலே யாக்கோபு அங்கே தன் தகப்பனை ஏமாற்றி கடந்து போகிற போது அவன் ஒரு பொருத்தனையை பண்ணுகிறான். அல்லேலூயா. அவன் பொருத்தனை பண்ணிட்டு அவன் திரும்பி என்ன செய்கிறான் என்று சொன்னால் அவன் கடந்து வருகிறான் வேளையிலே என்ன சொல்கிறது, அவன் என்ன செய்ய பெத்தேலிலே போகிறான், ஆண்டவருக்காக பெயர் வைக்கிறான். அங்கே ஒரு பொருத்தனையை பண்ணதை குறித்து வேதத்தில் வாசி 28ஆம் அதிகாரம் ஆதியாகம புத்தகம் 28ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற போது ஆபிரகாம் அங்கே போய் அவன் தங்குகிறான் என்று நாம் அறிந்திருக்கிறோம். காலையில வந்து சொல்கிறது வாசிக்கிறது 20ஆம் வாசிக்கலாம். அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடு இருந்து வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் வஸ்திரமும் தந்து சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவானால் தேவனாய் இருக்கிறார். நான் துணை நிறுத்துற இந்த கல் தேவனுக்கு வீடாகும், எனக்கு தரும் எல்லாவற்றுமாக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று பொருத்தனை பண்ணிக்கொண்டார். அல்லேலூயா. ஒன்றும் இல்லாமல் போடும் கையமாய் போன ஒரு மனுஷன் இந்த யாக்கோபு தன் சகோதரி ஆசீர்வாதத்தை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு ஓடி போகிறான். அவன் போற இடத்திலே பார்க்கும்போது பரதேசியை போன அவனை ஆண்டவர் 2 பரிவாரங்களோடு கூட என்ன செய்தாரா திரும்பி வர பண்ணினான். அல்லேலூயா. எல்லாம் பிரசன்னத்தை கவனிக்கிறீங்களா? பிரசன்னத்தை கவனிக்கிறீங்களா? எல்லாம் கண்ணு அப்படியே பல்லோகம் வரைக்கும் போது. அல்லேலூயா. அதனால வேதம் சொல்லுகிறது இங்கே பார்க்கும்போது இங்கே அவன் பொருத்தனை பண்ணுகிறான். பொருத்தனை பண்ணிட்டதுக்கு எல்லாவற்றும் தரிசனமாக தருவேன், எனக்கு உண்ண ஆகாரத்தையும் வஸ்திரத்தையும் எல்லாத்தையும் எனக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்று சொன்னால் நான் திரும்பி எங்கே வருவேன், எங்கே தேவனை சந்தித்தாரோ அதே ஸ்தலத்துக்கு வந்து எல்லாவற்றையும் கர்த்தருக்கு நான் என்ன கொடுப்பேன், தசமபாகம் கொடுப்பேன். என்ன கொடுப்பேன்னு சொன்னா அதான் ஒரு தீர்மானம். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம்
எல்லாவற்றையும் நான் எதை கொடுப்பேன்? தசமமாக கொடுப்பேன். முதல்ல வேலை கிடைக்கும் போது அப்படிதான் சொல்றோம். ஆனால் வேலை கிடைச்சு முடிச்ச பிறகுதான் தசமமாக மாறி போகுது. அல்லேலூயா. அவன் தீர்மானம் பண்ணி கொண்டான். ஆனால் எல்லாம் நடந்த பிறகு அவன் வருகிறான், ஏசாவை சந்திக்கிறான். ஏசாவை சந்தித்த பிறகு அவன் இருவர் ஒப்புரவாகிறார்கள், சமாதானம் அடைகிறார்கள். அடைந்த பிறகு ஏசா கூப்பிடுறான், அப்பா போலாம் சொல்லும்போது இல்லை இல்லை என்று சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சான்? 33ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின் கானான் தேசத்திலே சகலம் என்னும் சீகேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்துக்கு எதிரே என்ன பண்ணிட்டான்? கூடாரம் போட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. கடைசி சொல்கிறது, அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான் என்று வாசிக்கிறோம். அவன் பலி செலுத்த வேண்டிய, பலிபீட வேண்டிய, கட்ட வேண்டிய ஒரு இடம் எங்கே சொன்னால் பெத்தேல். அல்லேலூயா. கர்த்தர் எங்கே சந்தித்தாரோ, கர்த்தர் எங்கே தன்னை கொண்டு போய் மேன்மையாய் மீண்டும் கொண்டு வருகிறாரோ, எங்கே கர்த்தருக்கு நான் தசமபாகத்தை செலுத்துவேன் என்று தீர்மானம் பண்ணினாலோ அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு போகாமல் பதான் அராமில் இருக்கிறதானே சீகோனில் சொல்லப்பட்ட இடத்திலே என்ன செய்கிறார்? எமோரியர்கள் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்திலே தன் கூடாரத்தை போட்டார். அல்லேலூயா. நீங்க அநேகர் அப்படிதான். இல்லை, வேதம் சொல்கிறது, ஆண்டவர் யாக்கோபுக்கு சொன்னார், நான் சொல்லுகிற தேசத்துல போ, அங்கு உன்னை நான் சொல்ற தேசத்துக்கு அங்கு உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற தேவச்சனமே கர்த்தருக்கு எடுக்கிற பொறுத்தனை தீர்மானத்தை சரியா இருக்கிறோம். இவன் வந்துட்டான், தேசத்துக்குள்ள வந்துட்டான், கானானுக்குள்ள வந்துட்டான். நேரம் எங்க போயிருக்கோம்? பெத்தேலிலே போயிருக்கிறோம். அங்கே ஆண்டவருக்கு பலியிட்டு ஆண்டவருக்கு பொறுத்தனை செலுத்தி ஆண்டவர் ஒன்றுமில்லாத போன என்னை கர்த்தர் இவனமாய் என்னை பெருக பண்ணுகிறது சொல்லி மகிழ்ச்சியோடு பலி செலுத்த வேண்டிய இடத்தை விட்டு அந்நிய ஜனங்கள் வாழும் இடத்துல கர்த்தருக்கு பலியிட்டான். அல்லேலூயா. நடந்த காரியம் என்ன? அடுத்த அதிகாரம் சொல்லுகிறது, எல்லாம் முடிஞ்ச பிறகு லேயா யாக்கோபுக்கு பெற்று குமாரத்தியாகி தீனா தேசத்து பெண்களை பார்க்கும்படியாய் புறப்பட்டு போனாள். அவளை ஏவினான எமோரின் குமாரனும் அதேசத்து தொழுமாக சீகம் என்பவன் கண்டு அவளை கண்டு போய் அவளுடைய சைனியத்தை அவளை என்ன பண்ணினானா? தீட்டுப்படுத்தினான், தீட்டுப்பட்டு போனான். அல்லேலூயா. ஒரே பெண்ணால் கொடுக்கப்பட்ட பேர். ஆனா வேதம் சொல்லுகிறது, இருக்க வேண்டிய ஸ்தலத்தை விட்டு ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ண வேண்டிய இடத்துக்கு போக வேண்டிய அவள் போகாமல் அவன் இருக்கக்கூடாத ஸ்தலத்திலே கர்த்தருக்கு பலி செலுத்தபடியே போனதினாலே அவனுடைய வாழ்க்கையில ஆபத்தும் அவமானங்களும் நிந்தைகளும் அவனுடைய வாழ்க்கையில கடந்து வந்தது. ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடாத காரியம் அவனுடைய வாலிப மகளுக்கு நடந்து போனது. அது நிமித்தமாக சிமியோன் லேவி கடந்து போய் அந்த தேசத்தில் அத்தனை வாலிபர்களையும் கொன்று போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் என்ன? கர்த்தருக்கு சொன்ன வாக்கை கீழ்ப்படியாமல் மாறி போனான். அல்லேலூயா. சில வேலை பிரச்சனை ஆண்டவர் கொடுப்பார். நீ சொன்ன வாக்கு காப்பாற்றல அப்படின்னு சொன்னா உனக்கு நினைவு வருதுன்னு சில பிரச்சனை போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும்போதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும், கர்த்தருக்கு ஏதாவது நான் என்ன செய்திருக்கிறேன், வாக்கு கொடுத்திருக்கிறேன் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையில நின்று வந்தது, இப்போ மூலையில உட்கார்ந்துட்டு அழுதுட்டு இருக்கிறான், என் வாசனை கெடுத்து போட்டு விட்டீர்களே. அநேக மனுஷன் என்ன செய்வோம், பயந்து கொண்டிருக்க போதுதான் 35ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இப்ப பேசுறாரு. வடவாசல்ல தேவன் யாக்கோபை நோக்கி எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. அல்லேலூயா. உண்டாக்க வேண்டிய இடம் எங்கே? அது பெத்தேலில் உண்டாக்கி இருக்க வேண்டும். அங்கதான் பொருத்தனை பண்ணால் எல்லாவற்றும் உனக்கு தசமமாக தருகிறேன். எனக்கு உண்ண உணவும் ஆகாரத்தையும் கொடுத்து என்னை ஆண்டவர் என்னை பரிவாரங்களோடு என்னை ஆசீர்வாதமாய் மீண்டும் தேசத்திற்குள் என்னை கொண்டு வர சொன்னார். ஆண்டவர் என்னை எங்கே சந்தித்தாரோ அங்கே நான் பலிபீடம் கட்டுவேன். ஆனா கட்டின பலிபீடம் எங்கே? எம்மோரிய தேசத்திலே, அங்கே அந்நிய தேசத்திலே, கர்த்தர் தங்காத ஒரு தேசத்திலே அவன் பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை சொல்லி தொழுது அவன் என்ன செய்யலாம், தொழுது கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. தேவ சபையை எடுத்த தீர்மானம், கர்த்தருக்கு பண்ண கொடுத்த வாக்கில் ஜாக்கிரதையுங்கள். எல்லாவற்றையும் தசமபாகத்தை கொடுக்க வேண்டிய அவனுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் கர்த்தருக்காக பொருத்தப்பட்ட ஸ்தலத்திற்குள்ளே போகாமல் விலகி ஓடி போன போது தேவனுக்கு பண்ணத தீர்மானத்தை அவனுடைய வாழ்க்கையில் அவன் மறந்து போன போது அவன் வாழ்க்கையில அழிவும் துக்கமும் வேதனை வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க எத்தனை முறை தசமபாகத்தை பற்றி பிரச்சனை மாட்டான், நான் பண்றதே விட்டுட்டேன். நிறைய பேரும் போவோம் சர்ச்சுக்கு போகல, ஏன் பாஸ்டர் பேச மாதிரி கேட்பாங்க. ஆனாலும் விசனமாயம் அல்ல, கட்டாயமாக விட்டுட்டேன். ஆனால் அநேகர் என்ன செய்யறாங்க, இன்னும் விசனமாயம் அல்ல, கட்டாயமா இல்லைன்னு சொல்லி கர்த்தரை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். ஆஸ்திரேலியா சர்ச்சு
வேதம் சொல்கிற கர்த்தரை ஏமாற்றுகிறோம். கர்த்தருக்குரியதிலே கையை வச்சா எனக்குரியதிலே கர்த்தர் கையை வைப்பார். அல்லேலூயா. ஒரே குறிப்பிட்ட சட்டமன்ற வேலை செய்கிறார். ஒரு அரசு பணி நல்லா இருக்கிறாரு, ஆனால் வாங்குற சம்பளம் அதிகம். கர்த்தருக்கு கொடுக்க தசம்பாகம் ரொம்ப குறைவு. ஒரு நாள் சுபகுக்கு சாதாரணமாக பிரசங்கம் பண்ணிட்டே வந்தேன். என்ன அறியாமல் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நீ கர்த்தருக்குள்ள கையை வச்சுன்னா கர்த்தர் உணவுல கையை வைப்பார் அப்படின்னு சொன்னேன். அடுத்த மாதம் பூர்ண தசமாவத்துக்கு வச்சு சொன்னாரு, இவ்வளவு நாள் எனக்கு வியாதி மருத்துவ சொல்லுக்கு ஒரே ஒரு காரணம் கர்த்தருக்கு நான் கையை வச்சுட்டேன். அல்லேலூயா. தேவ சபை கர்த்தருக்குரியதை நீ ஏமாற்றேன்னு சொன்னா உனக்கு கொடுப்பது கர்த்தர் எடுத்துக்கொள்வதற்கு அவர் கூட சாதனை கிடையாது. அல்லேலூயா. வேதம் கர்த்தரை ஏமாற்ற நினைக்கிறேன். மனுஷன் கொடுக்கிறது சரியாய் கொடுக்கிறார். ஒரு கடன் வாங்கினா சரியா கொடுத்தோம் நினைக்கிறோம். ஒரு டாக்டருக்கு போகும்போது டாக்டர் கொடுக்கறதுல சரியா கொடுத்தோம் நினைக்கிறோம். ஆனா கர்த்தருக்கு கொடுக்கலன்னு சொல்லும்போது முகமே மாறுகிறது, உன் இருதயமே வேற்றுமைப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு கொடுக்கிறது நாம கையை வச்சுட்டாங்கன்னா எனக்கு புரியுதலை கர்த்தர் கையை வைப்பான். ஏன்னா அவருடைய பங்கு. அடுத்த திட்டமா சொல்றாரு இல்லையா? அது யாருக்கு தான் 10 கர்த்தருக்கு கொடுன்னு சொல்றாரு. 9 யார் எடுத்துக்குவோம்? நீ எடுத்துக்கையா, அது எனக்கு வேண்டாம் அம்மான்னு சொல்லிட்டார். வேதம் சொல்லுறது கர்த்தர் எடுத்து அவர் போய் பேங்க்ல போட போறது இல்லை, கர்த்தர் எடுத்து பரலோகத்துல போயிட்டு வச்சுக்க போறது இல்லை. வேதம் சொல்லுறது நான் சொல்கிறான், உமது கரத்தில் வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். உனக்கு பெணன் கொடுக்கிறவர், உனக்கு சுகம் கொடுக்கிறவர், வெளிச்சத்துக்கு போகிற போதெல்லாம் உன்னை பாதுகாக்கிறவர், உன்னை ஆசீர்வதிக்கிறவர், உன் கையின் பிரயாசத்துக்குரிய தாளத்தை கொடுத்து உன்னை உயர்த்தி கொண்டே ஆபீஸ்ல உன்னை மேன்மையா வைக்கிறாரு. இந்த ஆசீர்வாதம் உனக்கு எப்படி கிடைத்தது? அவர் உன்னை பரலோகத்தை நினைத்தறிந்தனாலே உனக்கு உண்டாயிருக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. உனக்குரியதை நீ எடுத்துக்கொள். தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுத்து விடு. தேவனுக்குரியதை நீ ஏமாற்றப்படுகிற போது, நீ தேவனை ஏமாற்றும் போது தேவனை ஏமாற்றுவதற்கும் அவன் நல்லவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க அப்படித்தான் அநேக பேர் கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க. உனக்குரியதை அவனுக்கு சரிந்து விழும்படியா கர்த்தரிடம் விடாமல் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. ஆர்சி பைபிள் எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். வழியா 3:10 அதிகமா ஆர்சி பைபிள் இல்லை, கத்தோலிக்க பைபிள்ல அழகா போட்டிருக்கும். தசபாகங்களை எல்லாம் என் கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்து என் கொடுப்பானால் நான் உன்னை குடத்திலிருந்து வடிகிற தண்ணீரை போல தழும்ப உன்னை ஆசீர்வதிப்பேன். தூய தமிழ்ல போட்டிருப்பாங்க. எப்படி? குடத்திலிருந்து வடிகிற தண்ணீர், ஒரு குடம் இருக்கு, தண்ணி அடிக்கிறோம், அது நிரம்பிச்சுன்னா நம்ம அடிக்கடி தண்ணி உள்ள போகாது. என்ன செய்வா? அது எவ்வளவு அடித்தாலும் அது வெளியே நிரம்பி ஊத்துகிறது போல ஒரு ஆசீர்வாதம் உனக்கு புரியுதை மாத்திரமல்ல, அதற்கு மேலாக 1000 மடங்கு நிரம்பி என்ன செய்யமா அது தழும்பு அது ஓற்றி கொண்டிருக்கும். அல்லேலூயா. அதுதான் எதிர்பார்க்கிறேன். நீ கொடுக்கிற காணிக்கை வாங்கி அவனும் சாப்பிட போறது இல்லை. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது நாடு தெளிவான்னு சொல்லிட்டார். அப்போ அவருக்குரியது தான். ஆனால் ஒன்றே ஒன்றுதான். அவர் ஒன்றை கேட்கிறார். ஒருவேளை எனக்குரியது நீ சம்பாதிக்கிற பணத்துல, நீ வாங்குற காரியத்துல ஒரு கர்த்தருக்காக 1% கர்த்தருக்கு உண்மையாய் கொடுத்துருவேன். என்ன வேலை செஞ்சாலும் சரி, ஆனால் அவைகளை கரெக்டாக கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி மாதந்தோறும் தவறாமல் ஆண்டவருக்கு என்று 10 ரூபாவா, 1000 ரூபாவா, 100 ரூபாவா, 50 ரூபாவா, இல்லைன்னா சம்பளம் கிடையாது, ஆனால் தசமாக வச்சுட்டு தான் இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு காரியம். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் நம்ம கொடுக்கிற காரியங்களிலே நம்ம ஆண்டவருக்கு சரியான எதிர்பார்க்கிறார். இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானம் பண்ண, ஆனாவுடைய வார்த்தையில உண்மை இல்லாமல் போனதுனால அவன் போகிற இடத்துல எங்க தீர்மானம் பண்ணி என் பொருத்தனை செலுத்தி என் தசமபாகத்தை நான் கர்த்தருக்கு நான் கொடுப்பேன்னு சொன்னானோ அங்கே கர்த்தருக்கு பலி செலுத்த அவன் ஆயத்தமாயில்லை. எனக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படி இருக்கிறோம். கர்த்தர் 4000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாருன்னா 400 ரூபாய் யாரு கொடுத்தணும் சொல்லுங்களேன்? யாரு கொடுத்தணும்? பாஸ்டர் கொடுத்தணுமா? வேற ஊழியத்துக்கு கொடுக்கணுமா? சொல்லுங்களேன். யாருக்கு தான் கொடுக்கணும்? கர்த்தருக்கு தான் தசமபாகம். சபைக்கு எந்த சபைக்கு போறியோ அந்த சபைக்கு தான் தசமபாகம். எந்த பாஸ்டருக்கு எந்த ஊழியக்காரருக்கும் உன் தசமபாகம் போய் சாப்பிடுறது. அல்லேலூயா. அதுக்கு மேலே நீ பாஸ்டருக்கு நீ கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, அந்த தசமபாகத்துக்கு மேலே நீ மற்ற ஊழியர்களுக்கு அனுப்பினாலும் சரி, அது வேற விஷயம். ஆனால் உன் தசமபாகம் கர்த்தருக்குரியது, நீ போகிற சபைக்குரியது. அல்லேலூயா. அதுதான் தேவன் விரும்புகிறார். எனக்கு அநேக ஜனங்களை தேவன் சிறுமையிலிருந்து ஒன்னிடத்தில் குப்பையிலிருந்து உயர்த்தி வேற தேவன் வைக்கிறார்.
ஆனா எல்லாம் வருகிற போது நாம் எடுத்த பொருத்தனை எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்ந்து போகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கொடுக்கிறேன்னு தீர்மானம் பண்ணினோமோ அந்த உயர்த்த உன்னதத்துல கர்த்தர் வைக்கிற போது பொருத்தனையை மாறி போகிறோம். பொருத்தனை மாறி போனா வீட்டுல பிரச்சனை வரும். பிரச்சனை ஏன் வருது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். ஏன் நம்முடைய வாழ்க்கையின் அடி ஏன் வேதனை சிந்தித்து பாருங்கள். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியவர்களை சரியாய் கொடுங்கள். உங்களுக்கு கொடுக்க வேண்டியவர்களை ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பான தேவச்சனரே, யாக்கோபு அதைதான் கற்றுக் கொடுக்கிறார். யாக்கோபு சொல்லுகிறார், நாம் அநேக விஷயங்களிலே நாம் தவறி போனவனாய் இருக்கிறோம். ஒருவன் சொல் தவறாதவனாய் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறானா புருஷனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. 3 நபர்களை குறித்து பார்த்தோம். முதலாவது அண்ணனை பார்த்தோம். தன் வார்த்தையை பொருத்தனை பண்ணினால் கர்த்தருக்கு கொடுப்பது உண்மையாக இருந்தார். இரண்டாவது எப்தாவை குறித்து பார்க்க, என் வீட்டு வாசலுக்கு முன்னே எவை வருகிறதோ அவை கொடுப்பேன் என்று சொல்கிறார். அவருடைய மாம்சத்தை பணி தேவன் அருவருக்கலாம், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார். தன் பொருத்தனை பண்ணதை நான் மாற்றக்கூடாது என் மகனை என்று சொல்லி தைரியமாக பேசின ஒரு மனுஷன். மூன்றாவது யாக்கோபு, அவர் ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். வனாந்தரத்தில் இரவு நேரத்தில் தேவன் தன்னை சந்தித்த இடத்துல பார்த்த இடத்துல ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். கோலும் கையுமாய் கடந்து போன மனுஷனை பரிமாறங்களோடு கடந்து வருகிற போது நான் எங்கே வந்து உனக்கு பொருத்தனை செலுத்துவேன் சொன்னானோ அங்கே கூடாரம் போடாமல் அங்கே இடத்துல போட்டான். அவனுடைய மாவேச்சது அவன் வாசனையை அவன் மகளுக்கு எடுத்து போட்டான். அல்லேலூயா. என்ன கர்த்தர் உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவன் உணர்ந்து கொண்டு பெத்தேலுக்கு வந்து கர்த்தருக்கு பலி செலுத்துகிறான். இன்னைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்ம உணர்த்துகிற போதே நம்முடைய வாழ்க்கை எடுக்கிற எல்லாத்தையும் வாழ்க்கை நாம் சரியாக இருக்கிறது நமக்கு கிருபை செய்வானாக. அதை நோக்கி பார்த்து சொல்லுகிறோம். கர்த்தருடைய வசனத்தை கடந்ததற்காக அவனுக்கு ஜெபிக்கிறவே சொல்லுகிறது. ஒருவன் சொல் தவறாதவனாக இருந்தான் அவன் பூரண புருஷனாக இருக்கிறான். அநேக விஷயத்தை அவன் அதை கொண்டிருக்கிறவன் யாக்கோபு சொல்லுகிறான். 3 நபர்கள் அண்ணா தன் வார்த்தையில் உத்தமமாக இருந்தான். தன் வார்த்தையில சரியானவராக இருந்தான். யாக்கோபு தன் வார்த்தைகளை மீறி போனதுனால அவர் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இழந்து போனான். இதனால சமூகத்தில் அர்ப்பணிப்பு தேவ மகிமை வெளிப்படுத்தலாம் நிச்சயம். அதிகமான ஐசுகளை அன்பின் தேவமே, ஆசீர்வதிக்கப்பட்டதான காலங்களுக்காக நன்றி சொல்லி உங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த மாதிரி முடியாத நற்கருணை ஆராய்ச்சிக்குள்ள கொண்டு வந்து பரிசுத்த பிரசனத்தினால் மகிமையினால் நிரப்பி நன்மையை பாடி துதித்து வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிறதை ஸ்தோத்திரம். அநேக விஷயத்தை நாங்கள் தவறி போவதற்காக நாங்கள் கொடுத்த வாக்குகளை நினைத்து பார்க்கிறோம். ஞானஸ்தான நாளிலே, குழந்தை பிறந்த நாளிலே, அதுவே ஸ்தோத்திர திருமண நாளிலே இன்னும் அநேக நிலையிலே வாக்கு ஆபத்து பார்க்கிறேன். நான் எத்தனையோட வாக்கு தத்துவம் வாக்கு பணியும் நான் வார்த்தைகளை அண்ணாவை போல எத்தாவை போல செலுத்த முடியாமல் யாக்கோபை போல நாங்கள் ஒரு வெற்றிருப்போமானால் இன்னைக்கு ஆராய்ந்து பார்த்து ஒரு சமூகத்தில் திரும்பபடியான ஒரு 20 தேவனை வாழ்வில் கொடுக்கபடியாக நாங்கள் சுபிக்கிறோம். கர்த்தாவே நாளை பரிசுத்தப்படுத்தினாக உமக்கு சொல்கிறோம். அதற்கு அனைத்து தத்துவ பிள்ளைகளுமே பரலோகத்துடைய ஆசீர்வாதங்கள் எனவே நாங்கள் நாங்கள் சுபிக்கிறோம் ஐயா. இந்த வார்த்தை தன்னால் காண்கிறாங்க தேவ பிள்ளைகள் இயேசு நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். இன்னைக்கு பிரதான காண்கிறேன் திருப்பதி அதுவே மணிமைகளை அவர்களுக்காக சூழ்நிலை கர்த்தருடைய நன்மை உள்ள கர்த்தாவோடு இருக்கட்டும். ஒரு புது பலன் சந்தோஷம் சமாதானத்தை எவ்வளவு வாழ்க்கை நிறைவாக கொடுக்கும்படியாக அர்ப்பணிக்கிற தகவலை சோதரிக்கிறோம். தயக்கப்பட்டு போன வந்து இந்த மத்தியில் போன பலன் சுகத்தோடு கொண்டு வரும்படியாக சொல்லிக்கிறோம் ஐயா. நாளை கருத்துக்கு ஐக்கியத்தின் சபைக்குள் சேர்க்கப்பட்ட திருமதி அன்போடு சகோதரி ஜாஸ்மினுக்காக ஒவ்வொருக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம் ஐயா. அதற்கு எல்லா ஐக்கியங்களை தங்களை கருணை சொல்லுங்க நினைத்துக் கொள்வதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படியாக சொல்லிக்கிறோம். அந்த பிள்ளை வந்து அவரை மனதாகி திருச்சபை சாதனால் வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதம் கடந்துள்ளபடியே அர்ப்பணிக்கிறோம் ஐயா. இதை வைக்கப்படுகிறார் எட்டு நாமத்தை சொல்லிக்கிறோம். நல்ல பிதாவே நாங்கள் சென்று சொல்கிறோம். ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி எப்பொழுதுமே சாமத்தை ஸ்தோத்திரி ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இரக்கத்தால் இயேசு கிறிஸ்து கிருபை பிதாவாகிய தேவத்தினரும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சமாதான வெள்ளம் ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய வல்லமையான கிருபையும் சகல பிரயாசங்களோடு கூட நிறைந்திருப்பது ஆமென். ஆமென்.